அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறாங்க. இந்த எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறோம். இதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நிறைய குழந்தைகள் படிக்க நினைக்கிறாங்க. என்ன காரணம்? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை எக்ஸலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபீஸ் ரொம்ப குறைவு. அப்போ தமிழ்நாட்டில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி சென்னை 1 lakh ஃபீஸ் வரும். சிஎம்சி வெள்ளூரையும் நான் கணக்கில் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபீஸ் வந்து ஒரு 50,000 to 60,000 தான் வருங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் கிடைச்சது, என்ன ரேங்க் கிடைச்சது, எத்தனை குழந்தைகளுக்கு கிடைச்சது, எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, அதில் எத்தனை குழந்தைகளுக்கு கிடைச்சது அப்படிங்கிற டீட்டெயில் அனலைசிஸ் தான். என்ன காரணம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன் ஃபீல்டாக இருக்குங்க. நிறைய குழந்தைகள் படிக்க நினைக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்போ கிடைக்கல அப்படின்னா, ஒருவேளை எம்பிபிஎஸ் தான் எய்ம், பட் ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இல்லை நான் ரிப்பீட் பண்ணி கிடைக்கலனா நீங்கள் அடுத்த படிப்பை தொடரணும். ஏன்னா குழந்தைகளும் பெற்றோர்களும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள், உங்கள் முயற்சியை போடுங்க. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா அடுத்தது என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவான முடிவு எடுக்கணுங்க. அப்போ இந்த வீடியோவை நிறைய குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, கிடைக்கலன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு ஃபெடப் ஆகிடுறாங்க, அது ரொம்ப கஷ்டமாயிடுறாங்க. அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது 2023 ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் கிடைச்சதுன்னா, ஓசி 602, பிசி 556, பிசிஎம் 541, எம்பிசி 530, எஸ்சி 448, எஸ்சிஏ 383 அண்ட் எஸ்டி 355. அப்போது இந்த வீடியோவில் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கல. அவங்க இல்லாமல் அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 92.5 கேட்டகரி, அதுக்கு தனியாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வீடியோ போடுறேன். அப்போது ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில் 1043 பேர். ஓப்பன் கேட்டகரி என்ன சார்? ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அது ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டி பீப்புள் 1043 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது. பிசி 9,931, பிசிஎம் 1,376, எம்பிசி 5,202, எஸ்சி 4,404 அண்ட் எஸ்சிஏ 701, எஸ்டி 206. மொத்த 22,063 மாணவ மாணவியர் அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அதர் கேட்டகரி 92.5% 22,063 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளவு, இஎஸ்ஐசியில் எவ்வளவு இடங்கள், சிஎம்சி வெள்ளூரில் மொத்தம் எவ்வளவு இடங்கள், ஃபீஸ் குறைவாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு 1,213, இஎஸ்ஐசி 28 + சிஎம்சி 9, 1,250 சீட்ஸுங்க. அப்போது ஓப்பன் கேட்டகரிக்கு 1,250 சீட்டில் இது எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் கலந்துக்கலாம். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் கிடையாதுங்க, எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் அதில் சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் 985 + 24 + 8 1017 சீட்ஸ். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 133 + 3 136. இந்த வருஷம் சீட்டு மாறி கொடுக்கலாம், சிஎம்சியில் கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம், அது மாறி கொடுப்பாங்க. இப்போ பிசிஎம்க்கு 136 சீட்ஸ் பாசிபிலிட்டுங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 759 + 17 + 5 781 சீட்ஸ். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 587 + 14 + 5 606 606 இடங்கள். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 109 + 3 112 சீட்ஸ் 112 இடங்கள். எஸ்டி பொறுத்த வரைக்கும் 38 + 1 + 1 40 சீட்ஸ். அப்போ மொத்தம் ஓப்பன் கேட்டகரியில் 1,250 இடங்கள், இது எல்லாருமே கலந்துக்கலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் 1,017 இடங்கள், பிசிஎம் 136, எம்பிசி 781, எஸ்சி 606, எஸ்சிஏ 112, எஸ்டி 40, மொத்தம் 3,942 சீட்ஸ். அப்ராக்சிமேட்டாக ஒரு 4,000 சீட்ஸ்னு சொல்லலாம். பட் இதை தாண்டி ஆல் இண்டியா கோட்டாவில் மாணவர்கள் எடுக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 100-200 மாணவர்கள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணால் ஒரு 4,000+ அப்ராக்சிமேட்டாக ஒரு 4,100 இடங்களுக்குள்ள தான் நமக்கு ஃபீஸ் குறைவான சீட்ஸ் வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது என்ன ரேங்க் வரை கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில் 1,442 ரேங்க். அதில் எல்லா கம்யூனிட்டி இருக்கவங்களும் போயிருப்பாங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 2021 கம்யூனிட்டி ரேங்க். ஓப்பன் கேட்டகரிக்கு ஸ்டேட் ரேங்க் ஆர் ஜென்ரல் ரேங்க். பிசியில் 2021 கம்யூனிட்டி ரேங்க் கிடைச்சது. பிசிஎம் 195 ரேங்க் வரை கிடைச்சது. எம்பிசி 1084 ரேங்க் வரை கிடைச்சதுங்க. எஸ்சி 717 அண்ட் எஸ்சிஏ 122 அண்ட் எஸ்டி 43. ஸோ மேக்ஸிமம் இந்த ரேங்க் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும்.
அப்போ இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருக்கலாம் சார் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் விட நீங்கள் ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி 2023 கட் ஆஃப் இஸ் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஆல் 7 இயர்ஸ். இந்த கடந்த 7 வருஷத்தில் ஹையஸ்ட்டாக 2023 தான் இருந்திருக்கு. பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் செட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குங்க. அது காலேஜ் மாறலாம், பட் இந்த ரேங்க்குள்ள இந்த மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்குங்க. அப்போது நமக்கு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள் 135 மாணவர்கள் தான் கிடச்சிருக்கு, 135 குழந்தைகள் கிடச்சிருக்கு. அப்போ 1043 பேர் அப்ளை பண்ணாங்க. அப்போது 1:7 or 8 10 பேருக்கு தான் கிடச்சிருக்கு. 77 பேரில் 10 பேர் கிடச்சிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 49 பேரில் 10 பேர் கிடச்சிருக்கு. 49 பேரில் 10 பேர்னா 5 பேரில் ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு, 4 பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 10 பேரில் 70 பேரில் 10 பேர் கிடச்சிருக்கு, 1:7. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 48 மாணவர்களில் 10 பேர் கிடச்சிருக்கு, அப்ராக்சிமேட்டாக 1:5. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 63 குழந்தைகளில் 10 பேர் கிடச்சிருக்கு, 1:6. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 57ல் 10, அப்ராக்சிமேட்டாக 1:6ன்னு சொல்லலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 48 மாணவர்களில் 10 பேருக்கு 1:5. அப்போது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் 77 பேரில் 10 பேர் கிடச்சிருக்கு, பிசியில் 49 பேரில் 10 பேருக்கு, பிசிஎம்மில் 70 மாணவரில் 10 பேருக்கும், எம்பிசியில் 48ல் 10, எஸ்சியில் 63ல் 10 பேர், எஸ்சிஏல 57ல் 10 மாணவர்களுக்கும், எஸ்டியில் 48க்கு 10 மாணவர்கள். அப்போ இந்த ஓப்பன் கேட்டகரியில் மீதி இடங்களை மற்ற கம்யூனிட்டி பீப்புளும் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடலாம். அப்போ மொத்தமாக சொல்லப்போனால் 57 மாணவர்களில் 10 பேருக்கு தான் கிடச்சிருக்கு. அப்போ 47 மாணவர்களுக்கு கிடைக்கல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். பட் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணால் 1:4ன்னு சொல்லியிருப்போம். அது வந்து இன்க்ளூடிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறவங்களுக்கு 57 மாணவர்களில் 10 பேர் கிடைக்குதுன்னா 6 மாணவர்களுக்கு 1 மாணவர்களுக்கு கிடைக்குது, 5 மாணவர்களுக்கு கிடைக்கல. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா 80% கிடைக்காது, 20% தான் கிடைக்கும். பட் அதுக்காக நம்ம படிக்காம விட்டுற முடியுமா? நீங்கள் படிக்கணும். நீங்கள் நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீட் எக்ஸாமினேஷனை கான்ஃபிடண்ட்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். பட் கிடைக்காம போகிறதுக்கு நீங்கள் காரணம் கிடையாதுங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்குது, சீட்ஸ் குறைவாக இருக்குது, அதுதான் காரணம். புரிஞ்சு அதுக்காக நீங்கள் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா படிக்காதவங்க கிடையாது. பட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால தான் இந்த சிச்சுவேஷன் இருக்குங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இரவு 9 முதல் 10:30 மணி வரைக்கும் 9363443685 ஃப்ரீயாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது, அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் அதுக்கு நாங்கள் கைடன்ஸ் பண்ண தயாராக இருக்கிறோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.